இன்றைக்கி மார்க்கெட்டு எப்படி மூவ் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு கேண்டில் பையிங் ப்ரெஷராக இருந்தாலும் போகாது, இறங்க தான் ஸ்விங் இருக்குது. எத்தனை பேர் என்ட்ரி போட்டாங்களோ தெரியல. நல்ல ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷராக இருக்குது, பறந்துடும் அப்படின்ட்டு. அது ஒரு கேண்டில் உருவானோன்னா எங்கே மேலே ஸ்விங் இருக்கா கீழே ஸ்விங் இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுதான் நம்மளுக்கு கரெக்டான ட்ரேட் எடுத்து கொடுக்கும். ரெசிஸ்டன்ஸில் போய் பையிங் ப்ரெஷர் வந்துட்டுனா மேலே போகாது, சப்போர்ட்டில் போய் செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலும் கீழே இறங்காது. இது ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும், ட்ரெண்ட் லைன் பிரேக் மாதிரி. இது ஒரு சப்போர்ட். இது இப்படி வச்சு 1 மினிட்ல வச்சு நான் எடுத்தேன். 1 மினிட்ல எடுத்தேன், நல்லா இருந்தது. நல்ல ட்ரேட். இந்த இன்வெர்டர் கேமருக்கு அப்புறம் இந்த கேண்டில் வந்த அப்புறம் எடுத்துடணும். 1 மினிட்டை பார்ப்போம். இந்த கேண்டில் முடிஞ்சோன்னா என்ட்ரி எடுத்துடலாம். இந்த செல்லிங் ப்ரெஷரு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும், பார்த்துடுங்க. இப்போ பெருசாக கொண்டு போட்டுட்டுன்னு வைங்களேன், இந்த இதில் வர்ற செல்லிங் ப்ரெஷர் இங்கே வரையும் கீழே வரையும் இறங்கி வந்துட்டுனா அப்போ கொஞ்சம் பெரிய மேலே போகாது, பெரிய அளவில் போகாது. ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் வந்து அதை பிரேக் பண்ணி போச்சுன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், அக்ரெசிவாக இருக்கும். இது ஒரு டபுள் டாப் மாதிரி எடுத்து அப்படியே பிக்கப் ஆகி போயிருக்கு. 2 டார்கெட் இருந்துச்சு. இந்த ஹை ஒரு டார்கெட்டு, இந்த ஹை ஒரு டார்கெட்டு, ஃபஸ்ட்டு டார்கெட் அதான். அதை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. இல்லைன்னா அடுத்த டார்கெட்னா 2ஆவது டார்கெட் வரையும் வச்சேன். இது எப்படியும் அது பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ இப்படி ஒரு கடைசி இடம் இருக்குன்னா கண்டிப்பாக அது வரையும் போயிடும் போது. இதுதான் அதோடைய டார்கெட்டு. இந்த கடைசி கேண்டில் நம்ம வச்சு லைன் போட்டு வச்சுக்கணும். அழகாக எடுத்து சூப்பராக ஒரு 15,000 கிடச்சிச்சு, அவ்வளோதான். இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வந்தால் ரீடெஸ்ட் எடுக்க கண்டிப்பாக கீழே வரும். நம்ம இதில் எப்படி மேலே போனாலும் நம்ம எட்லேயே எடுக்கக்கூடாது. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்னாலே கீழே ரீடெஸ்ட் வராமல் வரப்போகாது. நான் முன்னால் படித்ததுலேயும் இப்படி தான் சொல்லுவாங்க. நான் முதல்ல ஒரு கிளாஸ் படித்தேன், ஃபுல்லாக ரீடெஸ்ட்டில் தான். இந்த இதில் எங்கள் சார் லிமிட் ஆர்டர் போட்டு எடுப்பார். இந்த கரெக்டாக எங்கேருந்து ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிருக்கோ அதில் ஒரு லிமிட் ஆர்டர் போட்டு வச்சுருப்பார். இந்த ஒரு கேண்டில் மட்டும் எடுப்பார். எங்கேயும் இந்த மாதிரி ஸ்விங் இருந்தால் கட் பண்ணிவிட்டு போயிடுவார். இது மேலே இன்னும் அடுத்த கேண்டில் வந்து உங்களுக்கு பையிங் ப்ரெஷர் கேண்டில் வந்து இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிருக்கும். இன்னும் ஒரு கேண்டில் இதில் செல்லரை வின் பண்ணாமலே மார்க்கெட்டு கீழே இறங்கிடுச்சு. இதுவரையும் கரெக்டு. இந்த கேண்டில் இது அடுத்த கேண்டில் இது செல்லிங் பையிங் ப்ரெஷர் வந்திருக்கணும். இந்த இதாட்டம் வின் பண்ணியிருக்கணும் இந்த செல்லரை, இல்லைன்னா இந்த செல்லரை வின் பண்ணியிருக்கணும். அப்போ அப்ரண்ட் ஆகி ஃபாஸ்ட்டாக இவ்வளோ தூரம் டார்கெட் இன்னொரு என்ட்ரி போட்டுக்கலாம். இவன் கரெக்டாக இதிலேருந்தே லோ ஆயிடுச்சு, அப்படி கீழே இறங்கி. இது ஃபஸ்ட் டைம் டச் பண்ணுது, இது 2ஆவது டைம் டச் பண்ணுது, 3ஆவது டைம் டச் பண்ணுது, 4ஆவது டைம் பிரேக் ஆயிடுச்சு. இதோட அடுத்த டார்கெட் மார்க்கெட்டு மேலே போக மாட்டேங்குது. இதில் இந்த ரீடெஸ்ட் எடுத்து இதெல்லாம் மேலே போக வேண்டியது, இதுக்கப்புறம் இப்படி போக வேண்டியது.
ஏன்னா பெரும்பாலும் இப்படி தான் நடக்கும். முன்னால் பழைய வீடியோலாம் பாருங்கள், அப் ட்ரெண்ட் நடந்தால் இப்படி தான் 10 ரிவர்ஸ் ஆகி திரும்ப மேலே போகும். அது நல்லா மேலே போகும். இது மேலே போக வேண்டியது மார்க்கெட்டால் போக முடியல, லோவாகிடுது. அடுத்த டார்கெட்டு எங்கே வெயிட் பண்ணுறோம். இது இந்த கடைசி கேண்டில் கொண்டு வைக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டு கீழே தான் இறங்குது, பாஸ்ட்டாக தான் இருக்குது. கீழே இறங்குறதுல தான் பாஸ்ட்டாக இருக்குது. அப்படியே இதில் ஒரு என்ட்ரி, இது ஒரு டார்கெட்டு. எப்போவும் என்ட்ரி எடுக்க முடியும்னா இது 1 மினிட்டை பார்த்து இதுதான் எடுக்க முடியும். 1 மினிட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒன் மினிட் எடுக்கலாம். அந்த இது கடைசி கேண்டில் இதை ரிஜெக்ட் ஆகி தான் வந்துக்கிட்டே இருக்கு. இங்கேருந்தே எடுத்துருக்கலாம். இந்த கேண்டிலுக்கு அப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் ரிஜெக்ட் ஆகி கீழே வருது, 2வது டைம் ரிஜெக்ட் ஆகி கீழே தான் வருது. இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் என்ட்ரி போட்டுக்கலாம். எல்லாம் இருக்குது. இதை ப்ரைக் பண்ண ஒரு வாட்டம் என்ட்ரி போட்டோம். இந்த கேண்டில் முடிஞ்ச ஒரு வாட்டம் என்ட்ரி போட்டுக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகி வர்றது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிடாது. அது சில டார்கெட்டில் போய் திரும்பவும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு டைம் ஒரு வாட்டி இதில் 3 வாட்டி டச் பண்ணிட்டு, இதுலேயே 3 டைம் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே தான் இறங்கும். ஒன்று இங்கேருந்தே என்ட்ரி எடுத்துக்கலாம். அந்த கேண்டில் முடிஞ்சோடனே என்ட்ரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா அந்த கேண்டில் முடிஞ்சப்பறம் என்ட்ரி எடுத்துக்கலாம். நல்ல என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் போட்டு விட்ட வேண்டியது தான். போகுது. 2வது ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆகும்போது என்ட்ரி எடுத்துக்கலாம். இது கடைசி கேண்டில், இதுக்கு மேலே தான் இருக்குது. அப்புறம் மேலே தான் பை ஆகி போகிறோம். இந்த கேண்டில் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஏன்னா இது அடுத்த கேண்டில் ஒரு விக்கு போட்டு ஒரு ஸ்விங் இருக்குது. இங்கே ஒரு ஸ்விங் இருக்குது. அதை கொஞ்சம் பிரேக் பண்ண கஷ்டப்படும். பையர் ஓப்பனுக்குள்ளே போக மார்க்கெட் கஷ்டப்படும். அதான் ஏன்னா இது ஒரு விக்கு, அடுத்தாப்புல விக்கு போடுது. ஆனால் அந்த கடைசி கேண்டில் பிரேக் பண்ணல. இப்போ கீழே போன மாதிரி போய் பையிங் ப்ரெஷர் போட்டு மேலே வரான். இந்த கேண்டில் முடிஞ்ச பிறகு என்ட்ரி போட்டுக்கலாம். ஓரளவு கிளியரான முழு கேண்டில். அதில் கீழே வைக்கல, மேலே வைக்கல. இதுக்கு பிறகு என்ட்ரி போனதுக்கப்புறம் 5 மினிட்டை மாற்றணும். டார்கெட் எங்கே போய் திரும்புதுன்னு பார்க்கணும். இப்படி கண்டினியூவாக இப்போ இதில் ஒரு சப்போர்ட் எடுத்து ரீடெஸ்ட் எடுத்து மேலே போச்சுன்னா அங்கே வரையும் அப்படியே கண்டினியூவாக போயிடும். ஃபாஸ்ட்டாக போகுதுன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் திரும்ப அந்த ஃபாஸ்ட்டாக போய்ட்டு எங்கேயாட்ட ஒரு இடம் இருந்ததுன்னா உடனே திரும்பி தான் வர பார்க்கும். இந்த நேருக்கு விக்கு இருக்குது, அதனால் திரும்புது. ஃபஸ்ட்டு டார்கெட் இவ்வளோ தூரம் தான் வைக்கணும். இதுதான் டார்கெட். அது எது வரையும் போவான்னா இந்த பையர் ஓப்பன் வரையும் தான் போவோம், அதுக்கு மேலே போகாது. இந்த பையர் ஓப்பனாக வின் பண்ணால் கூட அப்புறம் ஒரு இப்போ இந்த மாதிரி வின் பண்ணி மேலே போயிட்டுனா கூட அடுத்தப்போ ஒரு கீழே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து தான் அதுக்கப்புறம் மேலே போகும். ஒரு இதை பிரேக் பண்ணி மேலே போயிட்டாலே அப்புறம் கீழே தாட்டம் வந்து அதுக்கப்புறம் தான் மேலே போவோம். இது எவ்வளோ நம்ம ஸ்ட்ரென்த் இருக்கோ அவ்வளோ தூரம் சில நல்லா கீழே இறங்கி திரும்ப வந்து போவோம். மேலே போனோன்னே நம்ம உடனே எக்ஸிட் பண்ணிடணும். அதை பிரேக் பண்ணி மேலே போயிட்டாலும் எக்ஸிட் பண்ணிவிட்டு திரும்ப கீழேருந்து வந்து திரும்ப கீழே சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது இன்னொரு என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும். இது கரெக்டாக பையர் ஓப்பனில் போய் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. இந்த டார்கெட்டும் ரீச் ஆகிட்டு இதுதான் டார்கெட்டு. நம்மளுக்கு ஒரு என்ட்ரி எடுத்து இது ஓரளவு இவ்வளோ தான் டார்கெட்னு வைங்க. ஒரு நாளைக்கு 10,000 இல்லைனா 5,000 ப்ராஃபிட்னு வைங்க. அது வந்த பிறகு அதுக்கப்புறம் மார்க்கெட்டை பார்க்காங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். எப்போதும் மார்க்கெட்லேயே இருந்தோம்னா நம்மளை காலியே பண்ணிவிடும். ஒரு இது மாதிரி எனக்கு ஒரு ஆள் ஒரு 1 மணிக்கோ 2 மணிக்கோ சார்ட்டுன்னு போட்டாங்க.
1 மணி 2 மணி வரைக்கும் கிடந்து மார்க்கெட்டில் ட்ரேட் எடுத்த பிறகு அவங்களால எப்படி ட்ரேடு ஜெயிக்க முடியும்? ஏதோ ஒரு பக்கம் போகுதுன்னு கோல்டு பண்ணி ஸ்டாப்-லாஸ் போட்டு விட்டால் அது ஒரு மாதிரி ட்ரேடு. இல்லைன்னா ஒரு மூமெண்டத்தை கேட்ச் பண்ணிட்டு அதோட விட்டுட்டு வெளியே வந்தால் அது ஒரு மாதிரி ட்ரேடு. முழுக்க அதுலேயே கிடந்தால் அப்படிலாம் ஜெயிக்க முடியாது. மார்க்கெட் அவ்வளோ ஈஸிலாம் ஒன்றும் கிடையாது. நல்ல என்ட்ரி கிடைச்சாலுமே நம்மளால் எடுக்க முடியாது. வேறு கடைசியில் பயந்து ஒரு லாஸ் வந்த பிறகு நல்ல என்ட்ரி வந்தாலுமே தெரிஞ்சாலுமே நம்மளால் எடுக்க முடியாது. அந்தளவுக்கு ஆயிரும். எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் தெளிவாக புரிஞ்சிச்சு. இப்போ இது மேலே போயிருக்கு, அதை பிரேக் பண்ணி வர்றது கீழே போயிடுச்சு. இது கடைசி பையர் ஓப்பனு, அதை ரிஜெக்ட் தான் பண்ணுது. அது பிரேக் பண்ணி உள்ளே போகலை, அப்போ இனி டவுனு தான். இந்த ஒரு என்ட்ரி தான் நான் பார்த்து எடுக்கிற ஒரே ஒரு என்ட்ரி தான். இந்த கேண்டில் மேலே போய்ட்டு அடுத்த கேண்டில் ரெட்டு வரணும். அப்போ தான் அடுத்த கேண்டில் கீழே போவோம். நான் எல்லாம் சிலது அடுத்தது கூட மேலே போயிடும். நம்ம இந்த கேண்டில் 5 மினிட் முடிஞ்சு, இந்த கேண்டில் 5 மினிட் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும். இதுக்கப்புறம் மேலே போகாது. இந்த பையர் ஓப்பனுக்குள்ளே போகும்போது ரிஜெக்டை கரெக்டாக அதுலையா போய் க்ளோஸ் கொடுக்க போகிறோங்க. இப்படி தான் கொடுக்கும். இந்த என்ட்ரி கிடைக்கிறதே இப்படி தான் கொடுக்கும். இந்த இதில் என்ட்ரி இந்த கேண்டில் முடிஞ்ச பிறகு என்ட்ரி போடலாம். அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகி தான் வருது. அந்த பையர் ஓப்பனாக பிரேக் பண்ணல, அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டு. இந்த ஒரு என்ட்ரி தான் நான் பார்த்து எடுப்பேன். 1 மினிட்டாக இருந்தாலும் சரி, 5 மினிட்டாக இருந்தாலும். இப்போ முன்னாலாம் மார்க்கெட்டை சார்ட்டெல்லாம் ரொம்ப நேரம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலாம் கிடையாது. ஏதோ மார்க்கெட்டு ஓப்பன் ஆன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து தான் பார்ப்பேன். முன்னால் ஐயாவில் ஓப்பன் ஆகுதா, மைனஸில் ஓப்பன் ஆகுதா, எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பேன். இப்போ அதில் பார்க்குறது கிடையாது. ஒரே ஒரு என்ட்ரி வர்றதுக்குன்னு இந்த என்ட்ரிலாம் வர்றதுக்கு இந்த என்ட்ரி வர்றதுக்கெலாம் 1 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை ஒரு ஆள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? 2 4 6 8 10 12 14 16 5 மினிட் கேண்டில் 80 நிமிஷம் யார் வெயிட் பண்ணுவாங்க? அதுக்குள்ளே மேலே கீழேன்ட்டு பார்த்து எடுத்து ஃபுல்லாக காலி பண்ணிடும். இந்த ஃபஸ்ட்டு இதில் நடக்கிறது தான் அப்படியே நம்மளை காலி பண்ணி விட்ரும். மார்க்கெட் ஒன்று கீழே மேலே போயிட்டு தான் இருக்கும் முதல்ல ஸ்டார்டிங்கில். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்டு இதாட்டம் ஒரு கிடைக்கும். அப்போ தான் என்ட்ரி எடுக்கணும். ஸ்டார்டிங்லேயே சில நாள் கிடைக்கும். இப்போ போகுதுன்னா அந்தந்த பையிங் ப்ரெஷரோட கேண்டில் வரும்போது அதோட ரெட்டு அதை பிரேக் பண்ணி அடுத்தப்போ இந்த கேண்டில் இப்படி க்ளோஸ் வச்சுருந்தா அப்போ என்ட்ரி எடுக்கலாம். அப்போ மேலே ஸ்விங்கு பக்கத்தில் இருக்கா, டார்கெட் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க தெரியணும். பக்கத்துலேயே டார்கெட் இருந்தால் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி இருந்தேன்னா எடுக்கலாம். அப்படின்னா தான் உடனே ஜெயிக்கும். இல்லைன்னா வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். இந்த மாதிரி பார்த்து என்ட்ரி எடுங்க. நாளைக்கு இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டு முடிவு சரியில்லை. மேலே போகுது, கீழே இறங்கி ஓடி வந்துருக்கு. இவன் கீழே ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போனால் தான் போவோன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்டேயும் வரல. இந்த லைனு கிட்ட வந்து பையாகி போகுதுன்னா அப்போ பரவாயில்ல. அதுக்கு மேலேயே தான் இருக்குது மார்க்கெட்டு. எப்படி போகுதோ தெரில. இந்த லைனை பிரேக் பண்ணணும், இல்லை அந்த பையர் ஓப்பன் இடம் பிரேக் பண்ணணும். அப்போ தான் மேலே போவோம். பார்ப்போம் எப்படி நடந்தாலும் நம்ம 5 மினிட்டில் பார்த்தா என்ட்ரி எடுக்கும்.